வணக்கம் அன்புறவுகளே, நான் ஜெர்மனிலிருந்து ருஷாந்தி. இப்போ என்னென்னு சொன்னால், ஏஎஸ் ஃபவுண்டேஷனை பற்றி பார்க்குறதுக்கு கோமதி அம்மாவோட ஃபெமினைன் சில ஆக்கள் சித்தர்கள் மகான்கள் வந்து கூடுதலாக இறந்த அப்புறம் தான் அவையோட பேர் பிரபலமாகும். அது வரைக்கும் அவ்வளவு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அதை விட சித்தர்கள் மகான்கள் ஆண்கள் தான் கூட இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறது குறைவு, ஔவையார் அப்படி என்று சொல்லிட்டு அதை விட வெளியில் வர்றதும் குறைவு பெண்கள் இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் கோமதி அம்மாவும் ஒரு சித்தர் அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். பெண்களுக்காக அந்த ஃபெமினைன் சானிடேட் நெப்பினை கண்டுபிடிச்சவங்க, பெண்ணையும் மண்ணையும் காப்பதற்கு. கற்பப்பை வந்து ஒரு கற்ப கிரகத்துக்கு இணையானது. ஸோ அதை காப்பாற்றணும், பிள்ளைகள் நல்ல ஹெல்த்தியான பிள்ளைகள் வேற வேணுமென்றதுக்காகவே இந்த ஃபெமினைன். அம்மா வந்து ஆன்மீக கிளாஸுகள் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, படித்து அவங்களுக்கு ஆன்மீகத்தில் டாக்டர் பட்டமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஏஎஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஆன்மீகம், பிஸ்னஸ், ரிலேட்டிவ் பற்றி எல்லாத்தை பற்றியும் கற்றுத்தர்றாங்க, சக்கராவை பற்றி. ஸோ இந்த ஏஎஸ் ஃபவுண்டேஷனை குளோபலாக கொண்டுட்டு போகணும், நல்ல ஒரு விஷயம் இது. எங்களோட மக்களுக்கு அது கிடைக்கணுமென்றதுக்காகவே நானும் இங்கே ஜெர்மனியில் ஃபெமினைன் எடுத்த மாதிரி ஏஎஸ் ஃபவுண்டேஷனும் குளோபலாக யூரோப் ஃபுல்லாக கொண்டுட்டு போகணுமெண்டு இது கதைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து இலங்கை காசுக்கு 6,000 to 7,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, இந்தியா காசுக்கு ஒரு வருஷத்துக்கு 2,000 ரூபா. யூரோப்புக்குள்ளே வந்து 20 to 25 யூரோ தான் வரும். ஆனால் அந்த காசு அம்மா என்னத்துக்கு எடுக்கிறாங்கண்டா, ஈரோட்டில் வந்து ஒரு தியான மண்டபம் அம்மா கோமதி அம்மா வந்து கட்ட போகிறாங்க. அந்த தியான மண்டபம் வந்து ருத்ராட்சத்தால் கட்டப்படுறது. அதில் வந்து போய் தியானம் செய்யக்க எங்களோட எனர்ஜி ஆரா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் நன்கொடை கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா ஜெர்மனில் காமாட்சி அம்மா கோயில் இருக்குது. அந்த டைமில் கட்டேக்க ஒவ்வொரு கல் நாங்கள் வேண்டி அடிக்கல் நாட்டுக்கில் கல்லுகள் வேண்டி கொடுக்கலாமெண்டு நான் வேண்டி கொடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழன் கட்டின தஞ்சம் பெருங்கோயில் எவ்வளோ வருஷமாயும் இப்போவும் இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ அம்மாவும் ஈரோட்டில் கட்ட போகிறாங்க தியான மண்டபம். அதுக்காகத்தான் இந்த மெம்பர் இது. நீங்கள் விரும்பினவே வேறு இதுவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து யூரோப்பில் இருக்கிற இத்தனை பெண்கள் சேர்றாங்க. பெண்கள் என்ன ஆன்மீக கிளாஸில் சேர விரும்புகிறவங்க ஏஎஸ் ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணி நான் லிங்க் போடுவேன். அதில் ஜாயின் பண்ண பிறகு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் இதண்டி மெடிடேஷன் கிளாஸ்கள் எல்லா கிளாஸ்களும் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சக்கரா கிளாஸ்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் கிட்டடியில் சக்தி ரூட்ஸ் ஆஃப் ஹெல்த், அது வந்து மெயினாக ஏஎஸ் ஃபவுண்டேஷன் ஃபெமினைன் மில்லட் ப்ரொடக்டுகள், அதை ஃபுல்லாக ஒரு ஹெல்த் சென்டர். அதில் வந்து சாப்பாடும் தியானம், யோகா, ஹீலிங் எல்லாம் செய்ய போகிறோம். இது வந்து ஃப்ரான்ச்சைஸாக வேறு இடங்களுக்கும் போயிருக்குது. ஸோ ஏஎஸ் ஃபவுண்டேஷன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்களுங்காட்லி வெள்ளைக்காரர் தான் யோகா மெடிடேஷனை விரும்பி செய்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ கூடுதலான மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அதாவது டாக்டர் அஸ்வின் விஜய் சார், அவர் தியானம் மெடிடேஷனை பற்றி சொல்கிறார். 1 மணி தியானம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒதுக்கி தியானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேறு எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க மெடிடேஷன் தான் நல்ல ஒரு நாளைக்கு 1 மணி தியானம் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுகளைத்தான் எங்களோட சக்தி ரூட்ஸ் ஆஃப் ஹெல்த் இதில் வந்து சொல்லிக் கொடுப்போம் ஏஎஸ் ஃபவுண்டேஷனோட. இப்போ பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலைக்கு போயிருக்க, அங்கே ஒரு பிள்ளை இஸ்ராயலில் இருந்து வந்த பிள்ளை, யங் வயது. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து போனவங்க திருவண்ணாமலை பிடிச்சிதுண்டு யோகா படித்து யோகா கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில். இப்போ பார்த்திங்கன்னா யோகா மெடிடேஷன் வந்து எங்களோட லைஃபுக்கு
முக்கியம், ஆன்மீகம் எங்களோட லைஃபுக்கு முக்கியம். ஈலான் மஸ்கோட அப்பாவே இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்க சிவ தத்துவத்தை உலகத்துக்கு பரப்போணும், அன்பே சிவம் என்று சொல்லிட்டு போனார். ஸோ அதால் மக்களே ஆன்மீக கிளாஸுகளில் ஏஎஸ் ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் ஜாயின் பண்ணுற எத்தனை பெண்கள்னு பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஷெடியூல் பண்ணி கிளாஸஸ் வைக்கிற ஐடியாஸ் இருக்குது. ஸூமில் தான். இதில் லிங்க் வந்து நான் போட்டு விட்றேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத் தலைவி வந்து இந்த ஏஎஸ் ஃபவுண்டேஷனில் இணைகிறது வந்து நல்ல என்னென்னு சொன்னால் அவங்க பொறுமையாக வருவாங்க. முதல் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் தான் முதல் ஹீரோயினி. நாங்கள் என்ன மாதிரி நடக்கிறோம்னு பார்த்து தான் எங்களோட பிள்ளைகள் நடப்பினோம். ஸோ யோகா மெடிடேஷனை தாய் கற்றுக்கொண்டா அவங்களுக்கு அந்த பிள்ளைகளோ ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க அதை மெயின்டைன் பண்ணுற விதங்கள் தெரியுமா, அமைதியாக இருந்து தண்ணிக்குள்ள அதை பிள்ளைகளையும் பார்த்து இப்போ இந்த பிள்ளைகளும் அதில் பழக்குவினம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். நான் நினைக்கிறது அப்படித்தான். ஸோ மக்களே ஏஎஸ் ஃபவுண்டேஷனில் இணைங்கோ. மற்றது சக்தி ரூட்ஸ் ஆஃப் வெறும் அதில் வெப்சைட்டுகள் வெறும் பேருந்து அதில் நீங்கள் மில்லட் ப்ரொடக்டுகளோட பண்ணி வேண்டி சாப்பிடலாம். எல்லாம் கிட்டடியில் நடக்க போகுது. இறைவன் அருள, சிவன் அருள, பாபா அருள. நன்றி மக்களே.